ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று மார்கழி 18வது நாள். உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வலியன் என்று தொடங்கும் திருப்பாவையின் 18வது பாசுரத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். முந்தைய பாசுரத்தில் நந்தகோபன், கண்ணன், பலராமன், யசோதா ஆகியோரை எழுப்பினார் ஆண்டாள். இந்த பாடலில் கண்ணனின் இல்லத்துக்கே சென்று கண்ணனின் மனைவி நப்பிண்ணை பிராட்டியை எழுப்பி கண்ணனை துயிலெழுப்ப அருள் செய்ய வேண்டும் என்று கேட்பதாக அமைந்துள்ளது. நப்பிண்ணை யசோதையின் சகோதரனின் மகள். ஸ்ரீ நீலாதேவியின் அம்சமாக பிறந்தவர். மதநீர் சிந்தும் யானைகளை உடையவனும் போர்க்களத்தில் புறமுதுகு காட்டி ஓடாமல் வலிமையை உடையவரான நந்தகோபரின் மருமகளே நப்பிண்ணை பிராட்டியே, மனம் வீசும் கூந்தலை உடையவளே, கதவை திற. நாலாபுறத்திலிருந்தும் கோழிகள் கூவும் ஒலி கேட்கின்றன. மாதவி கொடி படர்ந்த பந்தலின் மேல் குயில்கள் கூட்டமாக வந்து பாடத் துவங்கிவிட்டன. கண்ணனோடு விளையாடி வெற்றி பெற்ற கையில் பூப்பந்தை வைத்து கொண்டிருப்பவளே, உன் கணவரின் புகழை பாட நாங்கள் வந்திருக்கிறோம். அளவு மாறாத கைகளில் அணிந்திருக்கும் உன் அழகிய வளையல்கள் ஒலிக்க மகிழ்ச்சியோடு வந்து வாசல் கதவை திறப்பாயாக என்று பாடுகிறார் ஆண்டாள். இந்த பாடலில் நந்தகோபரின் வீரம் சொல்லப்படுகிறது. கோழிகளும் குயில்களும் விடிந்ததற்கான அடையாளமாக சொல்லப்படுகிறது. நப்பிண்ணை பிராட்டியை பற்றியும் சொல்லப்படுகிறது. பகவான் ஸ்ரீராமனிடம் நமக்கு ஏதாவது சகாயம் தேவைப்படுமானால் நாம் முதலில் அணுக வேண்டியது சீதா பிராட்டியைத்தான். வராகமூர்த்தியிடம் ஏதாவது வேண்டுமென்றால் நாம் அணுக வேண்டியவர் பூதேவி. அதே போல கண்ணனிடம் நமக்கு ஏதாவது தேவை என்றால் நாம் முதலில் அணுக வேண்டியது நப்பிண்ணை பிராட்டியைத்தான். அதனால்தான் கண்ணனை எழுப்பும் முன் நப்பிண்ணை பிராட்டியை அணுகியிருக்கிறார் ஆண்டாள். இல்லற தர்மத்தில் மனைவியின் பங்கை புரிய வைக்கும் அற்புதமான பாடல் இது. மனைவியை தர்ம பத்தினி என்று சொல்கிறோம், ஆனால் கணவனை அப்படி சொல்வதில்லை. காரணம், இல்லற தர்மத்தை கடைபிடிக்க வேண்டுமென்றால் மனைவியின் அனுகிரகம் இருந்தால் மட்டுமே சாத்தியமாகும். மனைவியே தர்மத்திற்கு ஆதாரமாக விளங்குகிறார். மகாபாரதத்தில் வன பர்வத்தில் பகவான் கண்ணனின் மனைவி சத்யபாமா காட்டில் திரௌபதியை சந்தித்தார். சத்யபாமா தனது நெடுநாளைய சந்தேகங்களை கேட்டார். திரௌபதி, உனது கணவர்களாகிய பாண்டவர்கள் மாவீரர்கள், அழகானவர்கள். நீ எப்படி அவர்களை உன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாய்? அவர்கள் உன் மீது கோபப்படாமல் இருக்கிறார்களே, அது எப்படி? அவர்கள் எப்போதுமே உன் மயக்கத்தில் இருக்கிறார்களே, அது எப்படி? நீ சொல்வதை செய்ய எப்போதும் விழிப்புடன் இருக்கிறார்களே, இதற்காக ஏதேனும் விரதம் இருக்கிறாயா? மந்திர தந்திரங்களை கையாள்கிறாயா? ஏதாவது மூலிகையோ மருந்தையோ பயன்படுத்துகிறாயா? அல்லது கண்மை மற்றும் பிற அணிகலன்களாலா? திரவியங்கள் பூசுவதாலா? அல்லது அதற்கு ஏதேனும் ஜபமோ ஹோமமோ இருக்கிறதா என்று கேட்டாள் சத்யபாமா. திரௌபதி பதிலளித்தாள். சத்யா, மோசமான பெண்களை பற்றி என்னிடம் கேட்காதீர்கள். தீய பாதையில் செல்லும்படி என்னால் உனக்கு யோசனை சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட கேள்வியை தொடர்ந்து கேட்பதோ அல்லது நான் ஏதாவது செய்கிறேனா என்பதை தெரிந்து கொள்ள முயற்சிப்பது ஏற்புடையதல்ல. தன்னுடைய மனைவி மந்திர தந்திரங்களையோ மூலிகைகளையோ பயன்படுத்துகிறாள் என்று கணவனுக்கு தெரிந்தால் அவன் மனைவியை பார்த்தவுடன் பாம்பை பார்த்தது போல பயப்படுவான், கவலைப்படுவான். அவனுடைய நிம்மதி அழிந்து போகும். நிம்மதி இல்லாதவன் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பான்? மந்திரங்களை பயன்படுத்தினால் கணவன் கட்டுக்குள் வரமாட்டான். அதனால் கணவனை இப்படிப்பட்ட இக்கட்டான நிலையில் தள்ளக்கூடாது. நான் பாண்டவர்களிடம் எப்படி நடந்து கொள்கிறேன் என்ற உண்மையை சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் பாண்டவர்களின் மனமறிந்து நடந்து கொள்கிறேன். தற்பெருமை, ஆசை மற்றும் கோபத்தை ஒதுக்கி வைக்கிறேன். பொறாமைப்படுவதில்லை. அவர்கள் எனக்கு கீழே இருப்பதாக எப்போதுமே உணர்ந்ததில்லை. அவர்களிடம் அன்பை வெளிப்படுத்துகிறேன். அவர்களின் எண்ண ஓட்டங்களுக்கு தகுந்தாற் போல நடந்து கொள்கிறேன். என்னை பற்றியும் என் ஒவ்வொரு நடவடிக்கையையும் அவர்கள் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். சோம்பல் என்று இருக்கிறேன். காரணமில்லாமல் சிரிப்பதில்லை. வீட்டு வாசலிலோ வயல்வெளிகளிலோ அடிக்கடி நிற்பதில்லை. அவர்களை கோபப்படுத்தும் இடங்களையும் சத்தமாக சிரிக்க வைக்கும் இடங்களையும் தவிர்த்து விடுகிறேன். அளவுக்கு மீறி நான் பேசுவதில்லை, கோபப்படுவதில்லை. என் மாமியாரை மிகவும் மதிக்கிறேன். கணவனின் பாதுகாப்பில் வாழ்வது ஒரு பெண்ணுக்கு சிறந்த தர்மம். அவரை தவிர வேறு கடவுள் இல்லை. அவரை தவிர வேறு புகலிடம் இல்லை.
இப்படி இருக்கும்போது அவனிடம் எப்படி அன்பில்லாமல் நடந்து கொள்வாள்? பாண்டவர்கள் விழிப்பதற்கு முன் நான் விழித்துக் கொள்கிறேன், அவர்கள் படுத்த பிறகே நான் தூங்குகிறேன். ஒவ்வொரு பெண் தன்னை நன்றாக அலங்கரித்துக் கொள்வது தன் கணவனுக்காக மட்டுமே. மனைவியிடத்தில் கணவன் சொல்லும் சாதாரண விஷயங்களை கூட ரகசியமாக வைத்திருக்க வேண்டும். மனிதர்களோ கடவுளோ தேவர்களோ கந்தர்வர்களோ யாராக இருந்தாலும் கூட எனக்கு அவர்களை பிடிக்காது. கணவனின் நண்பர்களிடத்திலும் கணவனிடம் அன்பு செலுத்துபவர்களிடமும் மனைவியானவள் அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும், அவர்களை உபசரிக்க வேண்டும். ஒரு பெண் கணவன் மூலமாகத்தான் குழந்தை பெறுகிறாள். அதனால் கணவன் தெய்வத்திற்கு சமமாகிறான். எனது கணவர்கள் குடும்ப தொழிலுக்காக வெளியே செல்ல வேண்டியிருந்தால் நான் விரதத்தில் இருப்பேன். அப்போதெல்லாம் மலர்களையும் வாசனை திரவியங்களை நிராகரிப்பேன். கணவர்கள் வெளியூர் சென்று திரும்பும் போது அவர்களை இருக்கையில் அமரச் செய்து தண்ணீர் கொடுத்து அவர்களை வரவேற்கிறேன். சமையல் அறைகளை சுத்தமாக வைத்திருக்கிறேன். சரியான நேரத்தில் உணவு வழங்குகிறேன். வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களையும் சுத்தம் செய்து அதற்குண்டான இடத்தில் வைத்திருக்கிறேன். எவ்வளவு கோபமாக இருந்தாலும் இழிவாக பேசுவதில்லை. கெட்ட பெண்களை பின்பற்றுவதில்லை. சோம்பல் இல்லாமல் செய்ய வேண்டிய வேலைகளை சரியான நேரத்தில் செய்கிறேன். சத்தியத்தில் பற்றுள்ளவளாகவும் பாவத்தை விலக்கியவளாகவும் கணவனுக்கு பிடிக்காத காரியங்களை செய்யாதவளாகவும் எந்த மனைவி இருக்கிறாளோ அவளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. நல்ல குடும்பத்தில் பிறந்த நல்லொழுக்கமுள்ள பெண்களுடன் நட்பு கொள்ள வேண்டும். திருடர்கள், பொல்லாதவர்கள், பேராசைக்காரர்கள், அதிகம் சாப்பிடுபவர்கள், பொய்யான பெருமை உடையவர்கள், தங்களை தாங்களே புகழ்ந்து பேசுபவர்கள் ஆகியோரிடமிருந்து விலகியே இருக்க வேண்டும். மேலுலக மகிழ்ச்சியை தரும் எதிரிகளை விலக்கி வைக்கும் திருமண வாழ்க்கையின் ரகசியம் இதுதான். இப்படி பேசி முடித்ததும் சத்யபாமா நன்றி சொல்லிவிட்டு கிளம்பினார். நப்பிண்ணை பிராட்டியாரை அணுகுவதன் மூலம் கண்ணனை எழுப்பலாம் என்ற நிலையை உருவாக்கியது கண்ணன் மீது நப்பிண்ணை கொண்ட அன்பு, பக்தி மற்றும் நப்பிண்ணை பிராட்டியார் கடைபிடித்த இல்லற தர்மம். ஆத்மாவை தட்டி எழுப்பி பக்தியை விதைக்கும் மார்கழியை போற்றுவோம். பெருமாளையும் ஆண்டாளையும் போற்றுவோம். அனைத்து நலன்களையும் பெறுவோம். நாளை மார்கழி 19வது நாள். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் என்று தொடங்கும் திருப்பாவையின் 19வது பாசுரத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். நன்றி.